ஏ நீ கவனமாக பார். எனவே நான் அதை கொஞ்சம் பிசைய வேண்டும். அதை பார். இப்போது அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி அதை ஒற்றை அடுக்கு ஆக உருட்டு. அப்படியே அதுக்கப்புறம் நான் ஒரு செவ்வகத்தை வெட்ட போறேன். அதை வீட்டுல சுவரில் ஒட்டுவேன். அப்போதுமைக்கு ஒரு வடிவமைப்பை உருவாக்கணும். வண்ணம் தீட்டணும். எனக்கு ரத்த ஐஸ்கிரீம் கிடைச்சோம். அருமை. இப்ப வீட்டை சாம்பல் நிறமாக வண்ணம் தீட்டுவோம். சரியானது. என் ஐஸ்கிரீம் முடிஞ்சிச்சு. அரே சரி, எனக்கு இன்னொன்று தேவை. எனக்கு ஒரு ஸ்பாஞ்சும் தேவை. அந்த ஸ்பாஞ்சை பயன்படுத்தி நான் இங்கே கருப்பு வண்ணத்தில் மற்றொரு வடிவத்தை உருவாக்க போறேன். அது கொஞ்சம் பழமையானது போல தெரியுது. நான் ரஸ்ட் ஐஸ்கிரீமை மீண்டும் முடித்து விட்டேன். எனக்கு இங்கே நிறைய குச்சிகள் இருக்கின்றன. நான் அவற்றை எப்படியாவது பயன்படுத்த முடியும் என்று நினைக்கிறேன். காத்திரு. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது. அதன் இருக்கும். இந்த குச்சி வீட்டுல பக்கத்துல வைக்கலாம். இப்போ அது வெளியே இருந்து மரமாக தெரிகிறது. இப்போது கூரையையும் மற்ற பக்கங்களையும் அதே போல செய்யலாம். மற்றும் நிச்சயமாக நான் எல்லாவற்றையும் கருப்பாக பூச போகிறேன். நான் அவற்றுக்கு நடுவில் சிவப்பு சேர்க்கிறேன். அதனால் அது மேலும் பயங்கரமாக தெரியும். ஓஹோ, அது என்ன? வனேசா, நீ என்ன செய்கிறாய்? நான் உங்களை தாக்கினேனா? மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. என் வீடு ஏற்கனவே இளஞ்சிவப்பு நிறத்தில் பூசப்பட்டுள்ளது. நான் அலங்காரமாக மார்ஷ்மெல்லோக்களையும் சேர்க்கிறேன். இது வீட்டின் அடிப்பகுதியை மிகவும் அழகாகவும் கியூட்டாகவும் காட்டும். அதை பாருங்கள். ஓ வாவ், பார்பி, நீ எனக்கு உதவுகிறாய். அது மிகவும் நல்லது. செல்லமே, ஹை பைவ். நாம சிறப்பாக செய்தோம். இப்போது இந்த வடிவமைக்கப்பட்ட தட்டையை தேவைப்படும். அதை பாருங்கள். நம் வீட்டில் சில அழகான இதயங்கள் இருக்கும். ஓ ஆம், எனக்கு இது பிடிக்கும். அதை பாருங்கள். கூரையை செய்ய ஏதாவது யோசிக்க வேண்டும். இங்கே நான் பெரிய இதயங்களை எடுப்பேன். ஓ ஆம், மற்ற பக்கம். நீ என்ன செய்கிறாய் வனேசா? இங்கிருந்து விலகியிரு. நான் என் கூரையை வௌவால்களால் அலங்கரிக்கிறேன். அலங்காரமாக நான் பயங்கரமான சிறகுகளை சேர்க்கிறேன். இப்போது ஜன்னல்களுக்கு நேரம். நிச்சயமாக எனது வீடு இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். கூரையின் மீது உள்ள இதயம்தான் பிரகாசமாக இருக்கும். ஹூரே! என் கூரையை பாருங்கள். ஆம், வீடு அருமையாக இருக்கிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன். அற்புதம். ஹே பூ, அச்சமடையாதே பார்பி. என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அழகான டேப். நாங்கள் டைல்ஸ் செய்வோம். அது அறையின் தரை போல தோன்றும். அது அற்புதமாக இருக்கும். பாருங்கள், குளிர். சரியா? எனக்கும் அது பிடிக்கும். இப்போது சில வில்லைகளை தொங்க விடுவோம். கொஞ்சம் கூடுதலாக உன் தலையில் நேராக. எனக்கு தெரியும், இது அழகாக இருக்கிறது. என்ன நடக்கிறது? அந்த குப்பைகள் எல்லாம் என்ன? இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஓ, இந்த துண்டுகள் சரியானவை. நான் இவற்றை தரையை மூடவும் அதை கான்கிரீட்டாக பூசவும் பயன்படுத்துவேன். ஓ ஆம், சரியானது. இப்பொழுது சுவர்களை கருப்பு ரோஜாக்களால் அலங்கரிப்போம். நிச்சயமாக சில வடிவமைப்பு மற்றும் ஒரு சாண்டிலியர் தேவை. ஒரு வாம்பயரின் குகை அதன் முழு மகிமையுடன். சில நாற்காலிகள். இதோ என் ராணி வாம்பயர் சிறந்தது. அது என்ன? பாருங்கள், நாம் ஏற்கனவே செய்ததை இப்பொழுது உங்களுக்கு காட்டப் போகிறேன். ஒரு சிங்க், ஒரு அடுப்பு இருக்கிறது. இப்பொழுது இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்க போகிறேன். கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் மற்றும் இனிப்புகளுக்கான சில அலமாரிகள். அவற்றை மேலே வைப்போம். சுவர்களில் சில அலங்காரங்களும் மற்றும் குளிர்சாதன பெட்டியில் உங்களுக்கு பிடித்த சீரியல் ஏற்கனவே உள்ளது.
ஆஹா சரி, நான் ஒரு மேசை அமைக்க மறந்துவிட்டேன். சரி, முதலில் இந்த சிறந்த பச்சை சுவரை அலங்காரமாக வைக்கலாம். கொஞ்சம் துடைக்க வேண்டும். இப்போது அழகான இளஞ்சிவப்பு மேசை மற்றும் நிச்சயமாக சில நாற்காலிகள். உனக்கு பிடிக்கிறதா பார்பி? இதோ உன் தட்டு. நீ இப்போது சில சீரியல் சாப்பிடலாம். அற்புதம். கொஞ்சம் பால் சேர்ப்போம். இதோ உன் கரண்டி. அக்ரெசிவா இருக்கு. ஓ, என்ன ஒரு மென்மையான கம்பளம்! அடுத்த அறைக்கு சரியானது. மற்றும் நான் ஸ்வெட்டரை அழகான திரைகளால் அலங்கரிக்கிறேன். மேல் பக்கம் ஒரு பிங்க் படுக்கை மற்றும் ஒரு மாலையை சேர்க்கிறேன். ஒரு தரையில் விளக்கு, ஒரு இரவு காலணி மற்றும் ஒரு அலமாரி. மற்றும் நிச்சயமாக தொலைபேசியை மறக்காதீர்கள். உனக்கு இது பிடிக்கிறதா பார்பி? கண்டிப்பாக பிடிக்கும். இது பாரு, எவ்வளவு அழகாக இருக்கிறது. அற்புதம் இல்லையா? அழகாக இருக்கிறது, மிகவும் வசதியாகவும். நீ அழகாக இருக்கிறாய் என் செல்லமே. ஹூ, இதழ்கள் கேட். அது என்ன? இதிலிருந்து எல்லாவற்றையும் நீக்குவோம். அதிலிருந்தும் என்ன அற்புதமான மனம். இந்த இதழ்களை தரையில் வைக்க போகிறேன். இது எனது அடித்தளமாகும். சுவரில் மேலும் சில பூக்கள். நாம் சரியான சிவப்பு மற்றும் கருப்பு படுக்கையை சேர்க்க போகிறோம். சில அலமாரி கூறுகள் மற்றும் அழகு சாதனங்களுக்கான கண்ணாடியுடன் கூடிய மேசை அமைப்பை மறக்காதீர்கள். மற்றும் நிச்சயமாக ஒரு நாற்காலி. ஓ ஆம், உங்களுக்கு பிடிக்கிறதா என் வாம்பயர் ராணி? அவளது அறை சிறப்பானது. எனது அறையும் அப்படியே. ஓ, அது சரி. இப்போது கடைசி அறையை அமைக்க போகிறோம். அது குளியலறையாக இருக்கும். குளியல் தொட்டியை வைக்க வேண்டும். மேலும் சில சுவர்களை அலங்கரிக்க வேண்டும். குளியலறைக்கான ஆடை மற்றும் அனைத்து தேவைகளையும் மறக்காதீர்கள். இப்போது ஒரு மேசை, கண்ணாடி மற்றும் அதில் அனைத்து அழகு சாதனங்களும் தேவைப்படும். அதை பாருங்கள், பார்பி ஏற்கனவே குளிக்கிறாள். அவளுக்கு அது மிகவும் பிடிக்கும் என நான் உறுதியாக நினைக்கிறேன். குளியலறை மிகவும் அழகாக இருக்கிறது. ஆஹா, எவ்வளவு நுரை! நுரை? உண்மையிலேயே எனக்கு இதைவிட சிறந்தது உள்ளது. வௌவால்கள், பின்னர் சில மெழுகுவர்த்திகள் மற்றும் ஓவியங்கள். நிச்சயமாக என் இதயத்தை போல கருப்பாக இருக்கும் மேசை. இங்கே உணவறையில் ஏதோ குறைவாக உள்ளது. ஓ சரி, நாங்கள் தட்டுகளை பரிமாறினோம், ஆனால் இரத்தத்தை பரிமாற மறந்துவிட்டோம். நம் கண்ணாடிகள்ல நேரா இறுதி தொடுதல் மயக்கும். பாருங்க வனேஷா, எனது உணவறைய நீங்க விரும்புறீங்களா? இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். என் பிடித்த பார்பிக்காக ஒரு பிக்னிக் பகுதியை அமைத்து வருகிறேன். அந்த மரத்தை பாருங்கள். மேலும் சில அடையாளங்கள் கூட. பிக்னிக்கிற்கான போர்வையை மறக்காதீர்கள். மற்றும் அனைத்து தேவைகளுடனும் கூடை மற்றும் அழகான இளஞ்சிவப்பு வேலியும். என் வீட்டின் முன் இடத்தை தயார் செய்துவிட்டேன். என்ன ஒரு அழகான நாய். என் பார்பி அவளது கார் ஓட்டி அவளது அண்டை வீட்டுக்காரரிடம் செல்கிறாள். எனக்கு போக்குவரத்து தேவையில்லை. வாவ், அது அழகாக இருக்கிறது. எனக்கு இரு வீடு. நீங்கள் எங்களை வெல்ல முடியாது. நாங்கள் வெல்ல முடியாதவங்க. ஆமா, அப்படியா? நாங்கள் உங்களை பயப்படவில்லை. அவர்கள் சமையலறையில் அப்படித்தான் நடந்து கொள்ள மாட்டார்கள். போராட்டத்தை நிறுத்துங்கள். சமையல் போராட்டத்துடன் போராடுவது நல்லது. சிறந்த கேக் யார் செய்வார்கள்? உங்களிடம் 5 நிமிடங்கள் உள்ளன. அருமை, எங்களுக்கு கேக்குகள் பிடிக்கும். இங்கே கேக்குகள் உள்ளன மற்றும் இங்கே கிரீம் டெட் அடுக்குகளை ஒன்றன் பின் ஒன்றாக வையுங்கள். அதை கிரீமுடன் பூசுங்கள். அதுதான். அடுத்ததை செய்யலாம். அடுத்ததை. ஆமாம், இன்னும் கொஞ்சம் மட்டுமே மீதமுள்ளது. சூப்பர், அற்புதம். என்ன
ஆமா, நாங்கள் அதை செய்யலாம். பாருங்கள், இப்போது நாங்கள் கை கொண்டு கேக்கை பூசலாம். இது மிகவும் வசதியாக இருக்கிறது. ஆம், நீ சரிதான். ஓ சாக், நாங்கள் எவ்வளவு புத்திசாலிகள். பாருங்கள், இப்போது சமமாக இருக்கிறது. இப்போது நாங்கள் கிரீமுடன் போராடலாம். உணவுடன் சண்டையிட முடியாது. கிரீம் ருசியாக இருக்கிறது. அருமையான வேலை நண்பர்களே. கிரீம் நீங்கள் தேவைப்படுற மாதிரி தான் வந்துள்ளது. ஹூரே! சமையல்காரர் எங்களை பாராட்டுகிறார். அவர் போய்விட்டார். சில சாக்லேட்களை சேர்ப்போம். அவை எந்த கேக்கையும் ருசியாகவும் அழகாகவும் மாற்றும். மேலும் அதை பக்கங்களிலும் சேர்ப்போம். இப்போது மேலே சில ஸ்கிட்டில்ஸ் காண்டிகளை சேர்க்கலாம். அவை கேக்கை மிகவும் பிரகாசமாக்கும். சரி, குவென்டின். ஆம், நீ சரிதான் சாக். அற்புதம். சரி, எங்கள் கேக் சீராக இருக்கிறது. ஏய் பசங்களா, முட்டாள்தனமாக இருக்காதீங்கள், நிறுத்துங்கள். இப்போது இந்த குக்கீகளால் நமது கேக்கை அலங்கரிப்போம். அவற்றை பாருங்கள், அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. எனக்கு இன்னொரு யோசனை இருக்கிறது. இந்த கேக்கை உங்களை நோக்கி சுடுவேன். ஏன்? வாங்க சிரிங்க, என்ன நம்புங்க. சிறப்பு. பாருங்கள், நமக்கு சிரிப்புகள் கிடைத்துட்டது. இப்போது கேக்கில் மேலும் எமோஜிகளை உருவாக்கலாம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அது அசல் அல்லவா? உன்னுடைய இன்னொரு புகைப்படத்தை எடுக்கிறேன். வாங்க, இன்னும் உணர்ச்சிகள், அதிக உணர்ச்சிகள், அதிக எமோஜிகள். எமோஜி கேக் கிடைத்து விட்டது. இது அற்புதமாக இல்லையா? ஆம், அதை பாருங்கள் பையர்களே. அடட்டா, அது வெறும் பரிதாபம். எங்க கேக்கை பாருங்கள். ஸ்பைடர்மேன் கிழிந்த கேக்கை காப்பாற்றி உலகத்தை காப்பாற்றுகிறார். அது குளிர்ச்சியா இல்ல? அதை பாருங்கள் பெண்களே. உங்கள் நேரம் முடிந்து விட்டது. உங்கள் கேக்குகளையும் மதிப்பீடு செய்ய நான் தயாராக இருக்கிறேன். முதலில் யார்? பெண்களுடன் தொடங்கலாம். எமோஜிகளுடன் சிறந்த யோசனை. சரி, இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். நீல வெல்வெட் நிரப்பு, அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நன்றாக செய்தீர்கள். கேக் மிகவும் மென்மையாக உள்ளது. எனக்கு பிடிச்சது. மற்றவர்களாகிய ஆண்கள் பற்றி என்ன? ஸ்பைடர்மேன் உடன் இருப்பது கவர்ச்சியாகவும் சுவையாகவும் தெரிகிறது. சரி, நம் முயற்சிப்போம். மிகவும் நல்லது. நன்றாக செய்தீர்கள் நண்பர்களே. பக்கங்களில் இருந்து சாக்லேட்டுகள். ஆம், அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நல்ல வேலை, பாராட்டுக்கள். முதல் பரிசு உங்களுக்கே. ஹூரே! இரண்டாவது, பனியாக புரிட்டோ தயாரிக்க வேண்டும். உங்களுக்கு 5 நிமிடங்கள் உள்ளன. நேரம் போகிறது. சிறப்பு, இதை செய்யலாம். வாங்க, கொஞ்சம் வலிமையா. அதுதான், நல்லா செய்தீங்க. நீங்க மாவை துடைக்கிறப்போ நான் நிறங்களை கிண்ணங்களில் வைக்கிறேன். நம்ம மாவை வண்ணமயமாக்க அப்படியே வெவ்வேறு நிறங்களை வெவ்வேறு கிண்ணங்களில் சேர்க்கிறோம். நல்லா செய்தீங்க. இப்போ அதை மாவால் நிரப்புவோம். அருமை. பாத்திரத்தை இப்போது எடுத்துக்கொள்ளலாம். இதோ, மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்கள், அது ஒட்டாமல் இருக்க. இப்போது டோர்டில்லா மாவை சேர்ப்போம். அற்புதம். ஆஹா, அருமையாக மணக்கிறது. அதை திருப்பி விடுவோம். தட்டில். அற்புதம். இப்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்படும். ஹாய் நண்பர்களே. சரி, இப்போது நமது முறை. கோழி மார்பகத்தை பாருங்கள். நீங்கள் நான் நினைப்பதை நினைக்கிறீங்களா? மிகவும் சரி. நாம் பேஸ்பால் விளையாடுவோம். பிடிக்கிறேன். அற்புதம். சரி, இப்போது கோழியை நேராக பானில் வறுக்கலாம். அருமை. மிருதுவானது. இதை வெட்ட வேண்டும். அது கத்தி. அதோட விளையாடுவதை நிறுத்து. சரி, கோழி மார்பகத்தை அப்படியே வெட்டுவோம். விளையாடாம. அது சலிப்பு. ஆமா, இது குளிர்ச்சியாகவும் உள்ளது. என்ன? நான் என் விரலை வெட்டி கொண்டேன். சாக், நான் என் விரலை வெட்டி விட்டேன். என்ன? நீ என்ன செய்தாய்? நான் இறக்கிறேன். அந்த சத்தம் என்ன? இல்லை. கைஸ்,
நீங்கள் வாங்கினீர்களா? நான் கிண்டல் செய்தேன். என் விரலில் எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், இது ஒரு கிண்டல். என்ன? ஒரு கிண்டல்? சமையல்காரருடன் விளையாடக்கூடாது. இந்த கத்தியை நான் எடுத்துக்கொள்கிறேன். உனக்கு இனி கத்தி கிடையாது. அப்போ வெள்ளரிக்காய்களை என்ன செய்வது? வெள்ளரிக்காய்களை எப்படி நறுக்குவது? இப்போ உன் கையால் வெட்டு. அதை எப்படி செய்வது? எனக்கு ஒரு யோசனை வந்தது. அதை நேராக விசிறியில் வைக்கிறேன். பின்னர் அவற்றை தானாகவே வெட்டுவோம். பாருங்கள், நேராக டோர்டில்லாவில். அது அருமையாக இருந்தது. இப்போது அதே போல தக்காளியுடன் செய்யலாம். அற்புதம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இப்போது கோழியை சேர்ப்போம். ஒரு நிமிடம், நான் ஒரு துண்டு முயற்சிக்க விரும்புகிறேன். இது எங்கள் போட்டி உணவு. அதை நிறுத்து. பசங்க வாதிடுறாங்க. வாங்க நம்முடைய இனிப்பு புரிடவை செய்யலாம். ஆம், அது சரி. கொஞ்சம் நொடலாம் சேர்ப்போம். அதை சமமாக பூசுங்கள். அருமை. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், இப்போ நான் நுடலா மீது ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். இப்போ கமி வார்ம்ஸ். மற்ற சில இனிப்புகள் மிட்டாய் மற்றும் மார்ஷ்மெல்லோ போன்றவை. பாருங்கள், இது சிறந்தது. எங்க சிறிய இனிப்பு புரிடவை பாருங்கள். காத்திருங்கள், இது இனிப்பு அல்ல. பெண்களுக்கு உண்மையில் ஒரு இனிப்பு புரிட உள்ளது. மேலும் அது மிகப்பெரியது. பொறாமையால் பச்சையாகிவிட்டேன். சாக், அது உனக்கு நல்ல நிறம் இல்லை. ஆனால் உனக்கு நல்ல நிறம் என்னவென்று எனக்கு தெரியும். சாக், பாரு, நாம் எங்க பூரிடோவை சில ஸ்கிட்டில்களால் தெளிக்க போகிறோம். இது மிகவும் பச்சையாகவும் அற்புதமாகவும் இருக்கும். இப்போது அதை ஒரு மான்ஸ்டராக மாற்றுவோம். குளிர்ச்சியான அலங்காரம். சரியா? சிறந்த யோசனை குவெண்டின். பெண்களே, உங்களுக்கு பொறாமையா? உங்கள் நேரம் முடிந்தது. இப்போது உங்கள் புரிடோஸ் சுவைக்க அனுமதியுங்கள். கைஸ், இது எங்கள் பிராங்கன்ஸ்டைன் புரிடோ. சரி, நான் இதை சாப்பிட்டு பார்க்கிறேன். மோசமில்லை. உண்மையில் மிகவும் நல்லது. எனக்கு பிடிச்சது. அருமையான வேலை. இப்போது பெண்களின் புரிடோவை முயற்சிப்போம். இங்கே உங்களுக்கு செஃப். இது ஒரு இனிப்பு. இது மிக பெரியது மற்றும் நிறம் மிகுந்தது. ரொம்ப ருசியா இருக்குது. எல்லா இனிப்பின் சேர்ச்சி அற்புதமாக இருக்கு. எனக்கு அது மிகவும் பிடிச்சது. மற்றும் நீங்கள் பணத்தை பெறுகிறீர்கள். இப்போது இறுதி சவால். இது யார் இறுதி பரிசான $1 மில்லியன் வெல்லப் போகிறார்கள் என்பதை முடிவு செய்யும். இது தொடங்கிவிட்டது. ஆம், நாங்கள் அதை செய்ய போகிறோம். கொஞ்சம் பால் சேர்ப்போம். இப்போது நாங்கள் நெஸ்குவிக் சேர்க்க போகிறோம். இந்த துருவியின் உதவியுடன் நாங்கள் அதை அனைத்தையும் இணையத்தில் இருந்து கிடைத்த லைஃப் ஹாக்கை பயன்படுத்தி கலக்க போகிறோம். அற்புதம் இல்லையா? ஆமாம், பாரு சாக், டர்போ மோடு. பார், அருமை. இது அற்புதமாக இருக்கிறது. கோல். ஆஹா, பசங்கள் பசங்களாகவே இருப்பார்கள். சரி, முதலில் ஸ்குவாவ் அண்ட் சாக்லேட் பிரின்சஸ் புருவாம்பா சூப்பர் ஸ்ட்ரா ப்ராசரியா சிறப்பு. இப்போது நமக்கு சில விசிறிகள் தேவைப்படும். ஏனெனில் இந்த சாக்லேட்டை உருக்கப் போகிறோம். அப்படியே நம்முடைய கண்களுக்கு முன்னால் சாக்லேட் உருகுகிறது. ஏய், அது என்னை நோக்கி ஊதுகிறது. ஹலோ தோழி, நம்மால் சாக்லேட்டுகளை உருக்க வேண்டும். முடியை உலர்த்த வேண்டாம். நீ சரிதான் சொல்ற. மன்னிக்குவோம். முடிச்சு சீஸ். அருமை. இப்பொழுது நமக்கு இந்த உருண்டை அச்சுகள் தேவைப்படும். அனைத்து நிறங்களிலும் உள்ள சாக்லேட்டை அதில் ஊற்றுவோம். இப்போது நாங்கள் நமது வாயால் ஊத வேண்டும். பாருங்கள், அவை அற்புதமாக இருக்கின்றன. அதில் கொக்கோ சேர்ப்போம். இப்போது அதை மூடுவோம். அதை கண்ணாடிக்குள் வையுங்கள். இன்னும் சுலபம். செஃப் பால் ஊற்றும் போது அது தயாராக இருக்கும். என்ன? இல்லை. எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. குவெண்டின், பார், முதலில் சில கப் கேக்குகளை ஆர்டர் செய்யலாம். சரி,
ஓ, இங்கே இருக்கிறார்கள். இப்போது என் கிரேன் பயன்படுத்தி பாருங்கள். இப்போது நாங்கள் உள்ளே எடுத்துக்கொண்டு இந்த கண்ணாடி கேக்கில் உள்ளே நமது கோகோவை ஊற்றப் போகிறோம். இப்போது நமக்கு ஒரு டெசர்ட் மற்றும் ஒரு காக்டெயில் உள்ளது. உங்கள் நேரம் முடிஞ்சது. நான் முயற்சி செய்கிறேன். அருமையான செய்தி. இப்போது நாங்கள் வெற்றியாளரை கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் முதலில் நான் பெண்களின் அணியோட கோகோவை முயற்சிக்க போகிறேன். பால் கொண்டு சாக்லேட் குண்டுகளை உருக்குவது மிகவும் குளிர்ச்சியான யோசனை. எனக்கு இது பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. தூம் மற்றும் நிறமூட்டம். அடடா, அது ருசியாக இருக்கிறது. ஆனால் பசங்க அவர்களின் கப் கேக்கில் கோகோவை கொண்டிருக்கிறார்கள். அது கூட குளிர்ச்சியாகவும் ருசியாகவும் இருக்கிறது. ஸ்ட்ரா கொடுத்ததற்கு நன்றி. அந்த கேக் சாப்பிட்டு பார்க்கலாம். ஓ, கொஞ்சம் சாக்லேட் பால் சேர்த்து. அது அருமையாக இருக்கிறது. ஓ, இது ஒரு கலை பாடம். பசங்க ஜெயிச்சாங்க. மன்னிக்கணும் பெண்களே. அவர்களின் உண்மையில் சுவை சிறந்ததாக உள்ளது. ஊரே, ஆம், நாங்கள் வென்றோம். நான் அதில் முட்டாளாக இருக்க மாட்டேன். மியா, என்னுடைய வாழ்நாளில் இப்படி பெரிய சாக்லேட் பார் உங்களிடம் காணவில்லை. இது நகைச்சுவையாக இருக்கிறது. முதலில் மேரி, நீ முந்தினால் நல்லது. ஓ சரி, நான் ஏதோ நினைத்தேன். ஒரு பொம்மை சமையலறை எனக்கு உதவும். எனது வெர்பாரல்களுக்கு நான் இங்கே மிகவும் அழகான வடை உணவுகளை சமைக்கிறேன். மேலும் இந்த முறை எனக்கு ஒரு மாடு செய்ய இருக்கிறேன். நமக்கு சாக்லேட்டை ஒரு சாஸ் பேனில் உருக்க வேண்டும். அடுத்தது எதுவும் எரிந்திடாமல் கலந்துவிட வேண்டும். பின்னர் எனக்கு பால் நாஸ்தினில் இருக்கிறது. இது இங்க நம்ப முடியாத அளவிற்கு சுவையானது. இதை பரிசோதித்து பார்ப்போம். சுவையாக இருக்கிறது. ஓ, இது ஏற்கனவே முடியலையா? ஓ சரி, தொடருங்கள். மேரி, நீ மிகவும் நகைச்சுவை படையானவள். ஆனால் நான் என் சாக்லேட்டை அனுபவிக்கும் நேரம் வந்தது. அற்புதம். இந்த மற்றும் அது வஞ்சகம். இனி இறந்து போச்சு. முதலில் என் கராத்தே முறைமைகள். இப்போ எனக்கு சிறிய துண்டுகள் உள்ளன. நான் ஒரு சாக்லேட் வீடு கட்டுகிறேன். பாருங்கள், மிகவும் அழகாக இருக்கிறது. நகங்கள் தேவையில்லை. நான் சிம்பிளாக கூரைய கடிக்கிறேன். சுவையானது. எனக்கு இன்னும் வேண்டும். சுவையானது. நீங்கள் எங்களுடன் பகிர்வீர்களா தயவு செய்து? என்ன அழகான சுபா சப்ஸ். இது போல சிறியதை இதுவரை பார்த்ததில்லை. மற்றும் எனக்கு ஒரு சராசரி லாலிபாப் உள்ளது. பெண்கள், இது பைத்தியங்க அளவுக்கு இருக்கிறது. ஆனால் அதை தொடாதீர்கள். தொடங்குங்கள் மேரி. சரி, என் சுபா சப்ஸ் ருசியாக உள்ளது. மிக வியப்புக்குரியது. காத்திரு, எதுவும் மீதமில்லை. அது விரைவாக நடந்தது. சரி, அடுத்தவர் யார்? என் முறை. போர்வையை அகற்றுங்கள். ஓ, இது எழுத்து மிக்க மற்றும் மிகவும் ருசியானது. ஓ ஸ்டேசி, அவரை மறந்துவிடு. ஓ ஆஹா, இது ஒரு அதிசயம். சரி, நான் முடிச்சிடே. இப்போ மைக் தான். குள், சுவை பார்த்து பார்க்கலாம். பேக்கேஜ் திறக்கிறேன். ஓ, இது சும்மா கனவு மாதிரி இருக்கு. இது ரொம்ப பெருசு இருக்குங்க. மேரி, இது உனக்குன்னு இல்ல. முழுசா நான் சாப்பிட போறேன். எனக்கு கருத்து ஒன்று வந்துள்ளது. நான் இதை பிசைய விரும்புகிறேன். நீங்கள் எங்கே போகிறீர்கள்? போகிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமான பங்கு. வாவ், கூல். இப்போ இத முயற்சி செய்ய வேண்டியதுதான். நான் ஒரு துண்டு எடுப்பேன். எவ்வளவு ருசிகரமா இருக்குது. பொன் நண்பர்களே, எனக்கு இப்ப சின்ன சின்ன துண்டுகள் நிறைய சூப்பர் சப்ஸ் இருக்கு. நல்லதானே?
ஐக், ஆம், அதிர்ஷ்டம் இல்ல. சரி, முதல்ல நான் முயற்சிக்கிறேன். பாலுமில் நனைத்து முடியாது. நான் எனது சிறிய ஆரியோவை நிகராத பல் கண்ணாடி பாலில் போட்டுவிட்டேன். அதை இப்போது எடுத்து வர முடியாது. அதை அருந்த வேண்டிதான் இருக்கிறது. முழுவதையும் அருந்த வேண்டும். ஐயோ, நான் மூடப்பட்டுள்ளேன். என்னுடைய ஓரியோ ருசி. இப்போது எனது முறை. முதலில் உள்ளடக்கம். அற்புதம். இப்போது அதை பாலில் நனைக்கிறோம். நாங்கள் ஒரு பெரிய ஓரியோவை எங்கள் கைகளில் எடுத்து அதை பாலில் மூழ்க வைக்க முயற்சி செய்கிறோம். இல்ல, இது வேலை செய்யவில்லை. நல்ல யோசனை. நான் பிஸ்கட்டில் பாலை ஊற்றலாம். இவ்வளவு சிறிய பீட்சாக்களும் இருக்கிறதா? வாவ், எனக்கு போட்டிக்கேற்ற பீட்சா இருக்கிறது. ஆம், என்னிடம் உலகின் மிகப்பெரிய பீட்சா உள்ளது. நான் அழுக்காக வச்சேன். சுவையாக உள்ளது. இந்த பீட்சா அதிவேகமாக சுவையாக இருக்கிறது. இதில் சீஸ். யாரோடு தோசையை அப்படி சாப்பிட்டதே இல்ல. அஃப் கூட ரொம்ப சுவையானது. அதையா, அதுதான். நான் எல்லா பிஸ்ஸாவையும் சாப்பிட்டேன். இது மேரியின் முறை. உண்மையில ஹூரே. நான் எங்கு தொடங்குறதுன்னு தெரியும். மியா, என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியும். உயர்ந்த ஆதரவு அமைப்பு உங்களை தொடர்கிறது. நீங்கள் தான் சிறந்தவர் மேரி. நான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் ஜெயிச்சவன். இத பார்த்துக்கிட்டே போவேன். அவள் போனாளே, நரி போயிற்று. என்ன இது? சிவப்பு மிளகாயா? ஓ, எவ்வளவு தீய புண்ணாக்குகள். என்னவோ என்னுடையது என்னாகிறது? அப்பா, என்ன ஒரு பெரிய மலை, பயங்கரமான முதல் யாரோ ஒருவர் மிகவும் பலவீனமானவர். மேரி முதல். சரி, நல்லா இருக்குது. போகலாம். அதை அவள் எப்படி சாப்பிடுகிறாள்? நன்றாக இருக்கிறது. நான் அதை செய்தேன். ஓ, எவ்வளவு சூடாக இருக்கிறது. நான் வெடிக்க போகிறேன். நான் கூட ஒரு அதை குளிர்விக்க என்னிடத்தில் ஏதோ உள்ளது. மிகவும் நன்றி. நன்றி. என்னுடையது வரவேற்கிறேன். மியா, உன் வரி. ஓஹோ ஓஹோ ஓ, என்னால் இந்த சிவப்பு மிளகாய்களை வெறுக்கிறேன். அல்லது நன்றி. பாவம் மியா, அவள் எப்படியும் சில மிளகாய் சாப்பிடப்பட்டு விட்டது. போவது போகலாம். இன்னும் கொஞ்சம் இருக்கும். புதிய மிளகாய் எங்கே இருந்து வந்தது? என்ன பிளான் வேலை செய்கிறது? மியா அது சாப்பிடுவது தெரியாமல் இருக்கும்.
சரி, என் பழி கொடூரமானதும் வான்மழையாகவும் இருக்கும். அவளோடி மைக்குக்காக இப்பொழுது என்ன நீங்கள் பெற்றது உங்களுக்கு பியார்ந்தியது. மேர், நீ ஒரு நீராவி ரயிலிலே போலத்தான் இருக்கிறேன். கணைந்து கொண்டிருந்த தீயை நான் தாங்க முடியவில்லை. நான் வெடிக்கிறேன். நாம் அதிகாரத்தை காப்பாற்ற வேண்டும். நிலைமை கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கிறது. சரி, என்னிடம் தீ அனுப்பி பொருள் உள்ளது. ஓ, காயமாகிறது. சமயமாகிறது ஆறுவதற்கு. நன்றி. நாம் காப்பாற்றப்பட்டு விட்டோம் போல. என்ன விஷயம்? என்னை வரவேற்றதுக்கு நன்றி. நீங்க தான் பரிசுகள் கொடுக்கும் புது வருட பண்டிகை யாத்திரை போல இருக்கிறீங்க. பரவாயில்ல. இப்போ திருப்பம் உன்னுடையது மைக். பார்த்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அப்படி இல்லை, அதை தவிர்க்க முடியாது. சரி, ஆரம்பிக்கலாம். எவ்வளவு துர்நாற்றம். வணக்கம். அட, அவன் இதை எல்லாவற்றையும் உணவானா? எப்படி? பாவம் பாவம் மைக். ஒன்றே ஒரு கல்தான். ஐயோ, நான் எரிகிறேன். நான் வெடிக்கப் போகிறேன். எனக்கு கடன் தேவை. அருமை, இது வேலை செய்தது. நான் விண்வெளியில் உள்ளேன். மைக் எங்கே? எனக்கு ஒரு ஒளிவீழ் கண்ணாடி உள்ளது. நானும் முயற்சித்து பார்க்கிறேன். நான் பூஜ்ய ஈர்ப்பில் இருக்கிறேன். என்னிடம் இருக்கும் அழகான சபா சப்ஸ் பாருங்க. என்னிடம் எவ்வளவு குளிர்ச்சியான சூப்புகள் இருக்கின்றன. ஹலோ, ஆறுமரியிட என்ன இருக்கு? என்னிடம் ஒரு மலை போல குளிர்ச்சியானவை உள்ளன. மாயா, வாங்க துவங்குங்கள். ஆமாம், எனக்கு ஒரே ஒன்றுதான் உண்டு. சுபா சப்ஸ். நான் இருப்பேன். வேகமா இருக்கிறான். ஏய், வாங்க திறந்து கொள்ளுங்கள். வாங்க திறந்திடு. ஐயோ, ஆமா, சாக்லேட் எங்க? அப்படியா? முடிவானது. உச்சி இல்லாமல் சாப்பிட நேரம் வந்துருச்சு. இது இன்னும் நல்லதுதான். சரி, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஸ்ட்ராபெர்ரி சிப்பா சிப்ஸ் எனது பிரியமானது. கூல். வா மைக், உன் சிப்பா சிப்பை சாப்பிடு. பார்மியா, என்னிடம் இருக்கும் அற்புதமான சூப்ஸ். இதன் பிளாஸ்டிக்கை அகற்றி விடலாம். ஆமா அவளே, இப்போ எனக்கு ஒரு சுத்தி வேணும். அருமை. இது மிக செம்மாய் இருக்கிறது. ஹே, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ மைக். அருமை. இப்போது எனக்கு கிடைத்து விட்டது ஒரு சுவையான சுப்பா சப்ஸ் சர்க்கரை துண்டு. இதற்கான பாத்திரம் இதோ. எல்லா துண்டுகளையும் பாத்திரத்தில் சேர்க்கலாம். இது போல. இப்போது நாம் சூப்பா சூப்ஸை துளிக்குள் இழுத்து விடுகிறோம். அப்படித்தான், ருசியானது ரெடியாகிவிட்டது. அப்படி ஒரு சுவைதான் இதற்கு. எவ்வளவு ருசிகரம். இப்போது பாட்டம் முக்கியமான ஒண்ணு. ஆமாம், இந்த சுவையான மேல் கலவை அதிசயமானது. மேரி, ஷாரடே and லைப்பர்சிலான் சில்லுண்ண உணவுகளை கண்டுகொள். ஒரு யோசனை. மேரி, தவறான நாளை காற்றடிக்கும் என்று நினைக்கிறாயா? ஓப்ஸ், விலையை நோக்கி போவது தொடங்குவோம். அது எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. சரி, அவற்றையெல்லாம் சாப்பிட நேரம் வந்துச்சு. எவ்வளவு ருசியானது இது. அதிசயம். இன்னும் 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 சுபா சப்ஸ். விளம்பரத்தில் நீங்கள் எங்களுடன் அமைதியாக இருக்கிறீர்கள். மேரி, சப்னமாடி, தயவு செய்து சப்னமாடி. இல்லை, காத்துரு. என்ன? என் வாயில் முடியல. நீ சிக்கிட்டேன். தயவு செய்து எனக்கு உதவுங்க. சரி, ஆமா, நான் நினைக்கிறேன். என்ன செய்வோம்? உதவணும்.
கிடைச்சதை வரை வழியில் முயற்சிப்போம். நான் வேலை செய்தது. நான் என் தாடையை மீண்டும் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறே சில்வர், எல்லாம் சரியாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. நாங்கள் அவளை காப்பாற்றினோம். எனக்கு ஒரு பறவை கொடு. என்னை மன்னிக்கவும். எனக்கு சில மக்காச்சோள தானியங்கள் உள்ளன. என்ன பண்ண வேண்டும் எனக்கு தெரியல. ஆச்சரியமா இருக்குது. எவ்வளவு என்ன செய்ய காவலர்கள். வாங்க மியா, சாப்பிடு. இது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. என்னிட்ட என்ன இருக்கிறது பாருங்கள். இந்த இரும்பு கலன் உதவியுடன் நான் அழகான பாப்கார்ன் செய்ய முடியும். நாம கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டும். சைபால், நீங்க செத்து விடலாம். நீங்க போகிறீங்க. ஆம், இது கொஞ்சம் நீளமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அது வேலை செய்தது. சேனைகளே, உண்மையான பட்டாணி வெறித்தி. அது மிகவும் குறைவாக இருப்பது வருத்தமளிக்கின்றது. மைக், இப்போது உங்கள் முறை. சரி, நான் என்ன சிந்திக்கலாம்? என்னிடம் இரும்பு இருக்கு. சுவையான பக்ஸ் கார்ன பதம் போட நேரமாச்சு. என்ன மாஸ்டராய் நான் இதை சிந்திச்சேன். வாவ், எப்படி கூல் செய்ய விரும்பவில்லை. என்னோட மியாவை போல பெருமளவில் பாப்கார்ன் உள்ளது. இந்த எரிக்கையை உடனே குளிர்விக்க வேண்டும். எவ்வளவு தோல்வி அடைந்தவன் தான் நீ, மைக். சரி, இது உன் தருணம், மேரி. ஓ, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. அவள் என்ன செய்ய போகிறாள் என்று ஆச்சரியம் செய்கிறேன். அதைத்தான் நான் வச்சிருக்கிறேன். ஒரு சிறிய போப்பகார்ன் இயந்திரம். மகிழ்ச்சிகரமானது. மீதமுள்ள பகுதி என் கையை உயர்த்தி உணவு சாப்பிட வேண்டும். மிகவும் குளிர்ந்துள்ளது. எனக்கு மேலும் மேலும் பாப்கார்ன் வேண்டும். மேலும் பாப்கார்ன், பாப்கார்ன். முழுவதும் அங்கு முழு கடல். அச்சா, எஞ்சியிருப்பதையெல்லாம் நான் நிரப்பிக் கொள்கிறேன். நன்றி. என்ன நடக்கிறது? இது பூப்கார்ன் மழையா? ஓ, ஐயோ. எனக்கு நினைக்கிறது இது சாப்பிடுவதற்கான நேரம். எவ்வளவு அழகான கூடை. ஓ மைக், நீ திரும்பி வந்தாய். மிகவும் சிறியது. நான் உங்களை தேவையான அளவு நகைக்க செய்வேன். வாவ், எனக்கு ஒரு பெரும் துடுப்பம் உள்ளது. எனக்கு சிறகுகள் பிடிக்கும். என்ன பார்க்கிற மைக்? உன் கோழி மியூசிக்கே சாப்பிடு. எவ்வளவு மனமோ. ஓ அவ்வா. சரி, நான் இந்த கோழி காலில் நல்லா துவர்றேன். சரி, நான் இதை சாப்பிட ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். சரியா? ஓ இல்லை, நான் மூச்சு திணறுகிறேன் என்று நினைக்கிறேன். இல்லை, நான் யோசிக்கிறேன். ஐயோ, நீ மிகப்பெரிய தோல்வி. வா, நீ என்னை சிரிக்க வைத்தாய் மைக். நீ என்ன செய்கிறாய்? இல்லை, பாதிக்காதே. சரி, சரி, இப்போது என் முறை. இந்த கோழி எவ்வளவு ருசியாக இருக்கிறது. மிகவும் நல்லது, மிகவும் குறுமுறுப்பானது. இதை மிகவும் விரும்புகிறேன். எவ்வளவு கவர்ச்சியானவள் அவள். இந்த கோழியை அவள் போல அத்திக்கிருந்து சாப்பிடு. நான் உன்னை திருடுறேன். நான் கண்டிப்பா கவனிக்க மாட்டேன். என்ன? கடைசி துண்டு எங்கே? மைக், அதை திருப்பிக் கொடு. இருந்தது பேயாகிறது. உன் தலைக்கு புடவை அணிய விருப்பம். மேரி, எவ்வளவு கொடூரமா இருக்கிறாய். நீங்கள் செய்யலாம். இங்கே. சரி, இதுவே ஆகிறது. இப்போது கடைசியாக என்னுடைய பேரா? இவ்வளவு ருசிகரமா? இது மிகவும் நன்றாக இருக்கிறது. மேரி, நீ சொன்னது சரி. நான் நின்று கொள்ள முடியவில்லை. இங்கே ஒரு துண்டு எடுத்து வைக்கிறேன். ஹே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் மைக்? மியா, நான் அவளை ஒரு சிறகினால் கட்டுப்படுத்தலாம்.
மியா, இதோ உன்னிடம் சூப்பராக கோழி இறைச்சியிலிருந்து படையெடுத்தது. அருமை மேரி. ஓ அது நான் கூட இன்னது கூட எவ்வளவு நல்லது. நான் தன்னை பிரிக்க முடியல. மிக சிறந்தது. சரி, நான் திரும்பிக்ஸ் எனக்கு கோழி கிடைத்துவிட்டது. நல்லா செய்தாய். நான் நல்லபடியாக இருக்கிறேன். நான் அப்படித்தான் இருக்கிறேன். என்ன, என் கூடை காலியாக ஏன் உள்ளது? இது நீதான். எனக்கு தெரியும், நீ என் கோழியை கண்டாய். அம்மா க்ஷமிக்கவும், அது ரொம்ப ருசியானது. நாங்கள் ஐடியா இருக்க முடியல. மாற்ற வேண்டாம், உங்கள் முன் பல வருமா, காத்திரு. இது டோரிடியாஸ் தானா? அப்பா, அப்படி ஒரு கேக் இருக்கு. இந்த கருப்பு கிண்டர் சர்ப்ரைஸ் ஆர்வமூட்டும். இதை தொடங்குறேன். மைலி, எனக்கு என்ன? நானும் கூட மக்காரூன் கேக்குகள் மற்றும் பெரிய மஞ்சள் கிண்டர் சர்ப்ரைஸ் கொண்டிருக்கிறேன். நானும் கிண்டர் மூலமே தொடங்க விரும்புகிறேன். பாக்கெட் திறக்க. ஓ, இது மிகவும் மஞ்சள் மற்றும் பெரியதாக இருக்கிறது. இப்போது ஒரு முட்டையை உடைத்து உள்ளே என்ன இருக்கிறது என்பதை கண்டறிய விரும்புகிறேன். நம்ப முடியல. அற்புதமான இளந்தினி வண்ண உடையில் என்ன அழகான பார்பி. சூப்பர். நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். பார்பி என்னிடம் இருந்தால் பரவாயில்ல. நான் விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை. ஓ, எனக்கும் ஒரு பார்பி கிடைச்சது. அருமையானது. அவளுக்கு கருப்பு ஆடை இருக்கிறது. அது எனக்காகவும் வேண்டும். நான் என் பொம்மையை கேக்கின் மேல் வைக்க போறேன். ஹே மைலி, நிமிஷம். நான் மேலே இருக்க போகிறேன். உங்கள் கருப்பு பார்பி இந்த கேக்கின் மேல் இருக்கும் என்று நீங்கள் கனவிலும் நினைக்க கூடாது. என்ன முடியாது? என்ன அத பாருங்கள். இது குளிராக இருக்கிறது. இப்போது நிச்சயமாக இந்த பொம்மையை கேக்கின் மேல் வைக்கலாம். ஆச்சரியம். சரி, இப்ப நான் கேக்க வேற ஏதோ ஒன்னால் அலங்கரிக்கணும். இருந்தா கருப்பு சாக்லேட் அல்லது டோரிட்டோஸ். ஓ, என்னிடம் ஒரு யோசனை வந்துள்ளது. நான் பேஸ்ட்ரி பையை எடுப்பேன். நான் கிண்டர் சாக்லேட்டின் அனைத்து துண்டுகளையும் அதில் வைப்பேன். சூப்பர். இப்போது நான் மிக வெப்பமான டோரிட்டோஸை முயற்சி செய்வேன். ஆம், இதுவை பண்ணி விளையாட்டாக இருக்க வேண்டாம். ஓ, ஆனால் இது கண்டிப்பாக என் சாக்லேட்டை உருக்கப் போகிறது. யூஹூ, இது வேலை செய்துவிட்டது. அத பாருங்கள். இந்த முறையில நான் எப்போதும் சாக்லேட்டை உருக்க விரும்புகிறேன். என்ன அடுத்து? மைலி, நீங்க கூட இதை செய்ய முடியுமா? தயவு செய்து எனக்கு செய்ய முடியுமா? சரி, வேற ஒரு சிப்செட் முயற்சிக்கலாம். நான் தயாராக இருக்க வேண்டும். எவ்வளவு சூடு! இதை நான் என்னவோ நானே வைத்துக் கொள்ள முடியவில்லை. வாவ், நான் பயந்தே போயிட்டேன். இது வேலை செய்து விட்டதே. நன்றி டீனா, நீங்கள் சிறந்தவர். இப்போது நான் கேக்கை குளிர்ச்சியான சாக்லேட் கிரீமால் அலங்கரிக்க முடியும். இது அற்புதமாக இருக்கிறது. எங்கள் கேக் மிக ருசியதும் மிக சுவையானதும் இருக்கும். அது சரி, நான் அத்துடன் எங்கள் பொம்மையின் உடைகளை துஷ்டிப்படுத்தியோமா? பாருங்கள், மிகவும் நல்லது. இப்போ நான் இதை மொன்காரூன்களால் அலங்கரிக்க போகிறேன். அப்படிதான். சூப்பர். இத வெப்பமான டோரிடோஸால் அலங்கரிக்கணும். சரி, அவ அழகா இருப்பின்றாலும் சுவை மோசம்தான். இத பத்தி என்ன சொல்ற மைலி? எனக்கு தோன்றது மிக அருமை. வாவ், நச்சப்புடைய இனிப்புகள் கிடைத்திருக்கின்றன. வாவ், ஓரியோ, கோக் M&M ஐஸ் இருக்கின்றன. என்னிடம் எல்லாம் இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ளது. இதை பிடிக்க நேரத்தில் முயற்சிக்க விரும்புகிறேன். இந்த இளஞ்சிவப்பு மார்ஷ்மெல்லோக்களை பாருங்கள். எந்த அருமையான இதயம். அருமை. நான் அவற்றை கேக்கும் மேல் வைக்கும். அழகு. சில்லென்று நான் ஓரியோவை தொடங்குகிறேன். இது ரொம்ப சுவையா தெரியுது. ஒரு இறைச்சியை முயற்சி செய்யலாம். வெறும் ரசமானது. எனக்கிடத்தில் கருப்பு M&Mஸும் உள்ளன. எனக்கு ஒரு மிக சிறந்த யோசனை வந்தது. கருப்பு கண்டிகளை எடுத்துக்கொண்டு அவற்றை ஓரியோஸின் மையத்தில் ஒட்டுவேன். பின்னர் அவற்றை கேக்கில் ஒட்டுவேன். அவை கண்களாக இருக்கும். இது நகைச்சுவையாக இருக்கிறதா என்ன? எனக்கு பிடிக்கும். கேக் முழுவதும் ஓரியோ கண்களில் இருக்க வேண்டும். அப்படி மைலி, என்ன பூ செய்ய போகிறேன். எனக்கு தெரிந்திருக்கும் ஒரு யோசனை. எனது கேக்கை பாக்கி குச்சிகளால் அலங்கரிக்க விரும்புகிறேன். இது ஸ்ட்ராபெரி போல மிக சுவையாக இருக்கும். மேலும் அவை கண்டிப்பாக சுவையாக இருக்கும். இப்போது அதை கேக்கில் ஒட்டுங்கள். ஓ, அருமை. எனக்கு ஒரு தின்றக்கூடிய வேலி உள்ளது. இப்போது அந்த இனிய வேலிக்கு ஜெல்லி ரிப்பன்களை சேர். அவையும் மிகவும் ருசியானவை.
நன்றாய் மார்மலி மற்றும் ஓ சரி அதை சாப்பிட்டு விடு. டினா, இது உன் முறை. நன்றாக. எனக்கு ஒரு வெடிக்கும் பாப்ராக்ஸ் காரமல் உள்ளது. அற்புதமாக. அதை கேக் மீது தூவ விரும்புகிறேன். இப்போது நான் சிறிது முயற்சி செய்ய போகிறேன். ஓ, நான் கிராமல்களை நகர்த்தினேன். இனி தேக்க முடியவில்லை. ஓ, அது பட்டாசு போல இருக்கின்றதா? அழகாக இருக்கிறது. டீனா, நீ உன்னையே தடுக்க வேண்டாம். அது மிகவும் அழகாக இருந்தது. அது வேடிக்கையாக இருந்தது. ஆனால் கேக்கை அலங்கரிக்க நேரமாகிவிட்டது. எனக்கு சில லாலிபப்ஸ் இருக்கின்றன. என் சின்ன தோட்டத்தை பார்த்துவிடு. இது அழகாக இல்லையா? அருமை அல்லவா? டீனா, உன்னிடம் என்ன உள்ளது? இன்னும் எனக்கிடமே சாக்லேட் சீரப் உள்ளது. முதலில் அதை சுவைக்க விரும்புகிறேன். ஆஹா, இது எவ்வளவு சுவையாக உள்ளது. ஐயோ, மன்னிக்கவும், கொஞ்சம் அதிகமாக எடுத்து விட்டேன். இப்ப யோத்ததான் இந்த அச்சில நிரப்பி அழகான உருவங்களை உருவாக்க போறேன். இது ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. ஓஹோ, இப்ப இது எல்லாற்றையும் உரைய வைக்க போறேன். ஓ, அத பாருங்க, அப்படியே குளிரா இருக்குது. விரைவான உரைய வைப்பதற்கான பச்சை நலிகார சமாளிப்பு மிகுந்த அதிசயமா வருது. இங்கே இவைகள் இருக்கின்றன. இதை பாருங்கள், இவை அழகாக இல்லைனா எனக்கு இத்தனை அழகான சாக்லேட் விலங்குகள் கிடைத்தன. அவற்றை கேக்கில் வைப்பதை மட்டுமே எஞ்சி இருக்கிறது. அப்போவே எல்லாம் முடிந்துவிடும். மைலி, நம்ம கேக் 100 மடங்கு அழகாகவும் ருசியாகவும் மாறிவிட்டது. அதிர்ஷ்டமா இல்லை? கேக் மேலும் மேலும் அற்புதமாக பேண்டிக்கிறது. இல்லை என்று சொல்ல முடியுமா? நான் மற்றொரு அடுக்கு தொடங்க ஆவலாக உள்ளேன். இங்கே புதிய பலகாரங்கள் உள்ளன. சூப்பர் உள்ளது. அவற்றில் எனக்கு பிங்க் ஸ்கிட்டில்ஸ், பிங்க் பாப்கார்ன் மற்றும் பிங்க் சாக்லேட் இருக்கின்றது. உன்கிட்ட என்ன இருக்கிறது? எனக்கு கருப்பு மர்மலைட் ஸ்டிக்ஸ் மற்றும் கருப்பு மல்டிசர்ஸ் இருக்கின்றது. இது சூப்பர். இந்த மர்மலைட் மென்மேலும் சுவைக்க விரும்புகிறேன். இது ரொம்ப நல்லது. என்ன பண்டித என்பது எனக்கு தெரியும். எடுத்துக்கொள்ள கத்தரியை தேவைப்படும் மற்றும் இந்த மார்மலேடுகளை வெட்ட போகிறேன். என் கேக்கு குளிர்ச்சியாக இருக்க போகுது. எனக்கு இது போதும் என்று நினைக்கிறேன். நோய்டியல் கிராகையை அலங்கரிக்க போகிறோம். பூனையின் முகத்தை அமைக்க விரும்புகிறேன். அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது மால்டீசர் இனிப்புகள். இதை பற்றி நான் சிந்திக்கிறேன். ஓ சரி, நான் மால்டீசர்களை எனது டாப் கண் மூலம் குக்கியின் மீது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி யாரும் இதை செய்ததே இல்லை. நாங்கள் துப்பாக்கியால நோக்கி வருகிறோம். ஹாய், இது நல்லா நடந்து வருகிறது. வாவ், இத பாருங்கள், நான் செய்துட்டேன். சீதர்ஸ் கேக். மைலி, இப்போ இவங்க ஷாட்டா. உண்மையா? சிறப்பு. என்னிட ஸ்கிட்டில்ஸ் இருக்கும். யூனிகார்னின் தலை போடணும். எவ்வளவு அழகாக இருக்கிறது. அழகு. இப்போது நான் சுற்றிலும் பாப்கார்ன் வைக்க போகிறேன். ஒரு கேக்ல இது அழகா இருக்கும். பாரு, அதை பாருங்கள், அது பூசிறது. அழகு. என்னாரை கண்ணாடி பக்கம் மிக சூப்பர். ஆனால் உன் பக்கம் மைலி அருமையாக இருக்கிறது. மேலும் எங்கள் பொம்மை மேலிருந்து அற்புதமாக தோன்றுகிறது. ஓ, இந்த பாரு மைலி, எங்கள் பிழிச்சிதவர்களாக இருக்கிறோம். நம்ம கேக்கை அலங்கரிக்க முடிந்தது. நம்ம அதை சுழற்சிக்க வேண்டும். டீனா அஞ்சி பொம்மையையும் மடித்து வைக்க வேண்டும். இதை செய்ய என் கூடுதலாக அனுமதிச்சதற்கு நன்றி. டீனா, இந்த பார்பியை நான் உதைப்பேன். இப்ப நீ ஒரு கேக் துண்ட முயற்சி செய்வோம். வாவ், ரொம்ப சுவையா இருக்குது. ஆஹா, சுவையா இருக்குது. பிங்க் கேக் அற்புதமா இருக்குது. நான் நிறுத்தவே முடியவில்லை. மைலி உணர்வர உண்ணுகிறாள். ஏன் நான் மீண்டும் முயற்சிக்கவில்லை? எனக்கு சந்தோஷமான கேக் உள்ளது. இது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு. இது மிகவும் ருசியாக இருக்கிறது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்பொழுது 2வது அடுக்கு நேரம் வந்துவிட்டது. முதலாளியில் இது மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது. மேலும் மிகவும் சுவையாகவும் இருக்கு. மேலும் பல அலங்காரம் மிகவும் நல்லதாய் இருக்கிறது. நிறுத்த முடியலை. டீனா, சீக்கிரம் முயற்சி செய். நிச்சயமாக. எவ்வளவு ருசியானது. என்னிடம் இன்னும் அதிகமான ஓரியோஸ் உள்ளது. இது மிகவும் சாக்லேட் போல உள்ளது. மேலும் நச்சோஸ் கூட இருக்கின்றன. இது போன்று முயற்சி செய்க. சரி. ஓ, இதோ இப்போது கூட காரமாகவே உள்ளது. மைலி, நான் கொதித்துக் கொண்டிருக்கிறேன். இல்லை, கேக்கு சேதமடைய கூடாது. நான் அதை செய்து விட்டேன். நன்றி மைலி, நீ எங்கள் கேக்க காப்பாத்தினை. மற்றும் உனக்கு ஒரு மிக சுவையான கேக் இருக்கிறது. சந்தேகமே இல்லை. கடைசி அடுக்கை முயற்சிப்போம். கண்டிப்பாக முயற்சிப்போம். வணக்கம். இது ருசியா தோணுது. குட்டி குச்சி பெருமைப்படுத்துகிறது. ரொம்ப நல்லது. இப்ப கேக் தானே? ஆமா,
இது ரொம்ப நல்லது. நானும் அதை வேண்டும். எங்கிட்டே சாக்லேட் விலங்குகள் இருக்கின்றன. அவற்றினை முயற்சிப்போம். நல்லதே, எனக்கு பிடிச்சிருக்கிறது. இன்னும் கேக் ஒன்றும் முயற்சிப்போம். எங்கிட்டே ஒரு மிகவும் ருசியான இரத்த கேக்கும் இருக்கிறது. மிக சிறந்தது. பெண்களுக்கு அவர்களின் கேக் கிடைத்ததில் மகிழ்ச்சி. அவர்கள் மிக பெரும் கேக்கை சாப்பிடுவதை கவனியுங்கள். நம்ப முடியாதது. இந்த சவால் முடிந்த பிறகு அவர்கள் நீண்ட காலம் இனிப்புகளை சாப்பிட முடியாது. படிதார்க்க முடியாததல்லவா? வேறு வழி இல்ல. அவர்கள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டார்கள். இப்பொழுது உங்களிடம் பெரிய வயிறுகள் இருக்கின்றன. நீங்கள் மிகவும் வேடிக்கையானவர்கள் பெண்களே. எனக்கு கொஞ்சம் வேண்டும். நான் அதை செய்துவிட்டேன். நீங்கள் இதை கேட்கிறீர்களா? ஆங்கில ஒலிகள் ஒப்பந்தமா? இத பாருங்கள், இவைகள் குறைச்சிகள். ரொம்ப பயமா இருக்குது. நான் அதை நக்க போறேன். என்ன கடிப்பதா? ஏ, எனக்கு எதுவும் கிடைக்கல. சூப்பர் அதிர்ஷ்டம். சரி, ஒரு பலவர். நீங்கள் எங்கே போகிறீர்கள் என் நண்பரே? எது? புதன்கிழமை என்ன செய்கிறாய்? ஐயோ கடவுளே. நீங்கள் நன்றியுடன் இருப்பீர்கள். அழ்வாக உணர்கிறேன் இதற்காக. போகலாம். அது போதும், நிறுத்து. ஹாஹா, சரி, நான் என்னால் ஆனதை செய்துவிட்டேன். உன் முறை. அழக்கூடாதே. சரி, நான் இப்போது மருத்துவராக இருக்க போகிறேன். எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்துள்ளது. இந்த கரப்பான் பூச்சியை மீண்டும் உயிர்க்கு கொண்டு வரப் போகிறோம். இது வேலை செய்யவில்லை. ஓ, தயவு செய். என்ன அது? இன்னும் வேலை செய்யவில்லை. என்னை போல மன்னிக்கவும். ஏனேட், கவலைப்படாதீர்கள். புதன்கிழமைகளில் அதிகமாக இரங்கலாக இருக்க வேண்டும். ஓ, அது பழிப்பாக கொலிஷ். கரப்பான் பூச்சி. உதவி, என்னை சாப்பிட விடுங்கள். நீங்க உங்களை காயப்படுத்திக் கொள்ள நான் முதலில் செல்லலாமா? ஏய், வாவ், என்ன அற்புதமான கேக். நண்பர்களே, ஓய், நான் அப்படி விளையாட மாட்டேன். ஆஹா. என்னாத்து அதிர்ஷ்டம். மக்களே, நாம் அதை முயற்சிக்கலாம். இது ரொம்ப சுவையா இருக்கிறது. ஆஹா, நான் இதை நக்கி அப்பிறகு கேக்க கடிக்க முடியுமா? அப்படியே இதை நிறுத்துங்கள். உறுதியாக தெரியவில்லை. இது ஒரு திட்டம். உன் தடிப்பொழியில் மூடப்பட்டுள்ளது. நான் போக வேண்டியதுதான். கேளுங்கள், அதை மற்றும் ஒரு முறையும் செய்யாதீர்கள். பாத்தீங்களா, நாங்கள் திருடுவதில்லை. இதை உணவாக கொள்ள முடியாது. இப்போது கேக் மிகவும் ருசியாக இருக்கிறது. அதை ருசிக்க தயாராக உள்ளேன். அவள் மண்ணை சாப்பிடுகிறாள். அது மண் அல்ல, சாக்லேட். தாடிகள், இங்கே வாங்க. ஏய், நல்ல விஷயம். நாம கார்டுகள் வந்தன. ஓ ஆம், மைட், இனி பாட்டிலை கடிக்கப் போகிறாய். அதில் எதுவும் இல்லை. என்ன, அவன் இறந்துருச்சா? எனக்கு கோக் வகைப்படுத்த முடியாது. நான் தொடங்குகிறேன். கொஞ்சம் காத்திரு. இது வெறும் கோக் மட்டுமில்ல, இது கோக் ஜெல்லி. வாவ், இது வெறித்தனமாக இருக்கிறது. மைக், நீ அளவுக்கு மீறிவிட்டாய். மிக்கேல், ஜெல்லி சாப்பிடுவதை நிறுத்த முடியாமல் போனால் அதை நாம் சரி செய்ய வேண்டும். அதே மிக பெரியதாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் எஞ்சி இருக்கும் என நம்புகிறேன்.
உன் உதவி இல்லாமல் நான் முடியாது. ஜெல்லியை கச்சிதமாக பிழியுங்கள். நன்றி. நன்றாக செய்தாய். சின்ன விஷயம். நீ சுதந்திரமாக இருக்கிறாய். கொஞ்சம் கொடு. அந்த எறும்பு என்ன அதில்? அம்மா அம்மா என்னை தின்ன போறாங்க. நான் ஆச்சரியப்பட போறேன். நான் பாவமாவே இருப்பேன். அப்படி என்றால் முதலில் யாருக்கு ஆரம்பிக்க போகிறோம்? ஏய் வின்ஸ்டி, பறவைகள், இது என்னுடையது. பிரியாவிடை. எனக்கு நூடுல்ஸ் பரவாயில்ல. ஆஹா, எனக்கு அதிர்ஷ்டம். என்ன ஒரு அதிர்ஷ்டம். முதலில் இந்த நூடுல்ஸை முயற்சி செய்கிறேன். ருகா, இந்த குச்சிகளை எப்படி பயன்படுத்துவதென்று தெரியல. ஒருவேளை இவ்வாறே. மிகவும் சுவையாக இருக்கிறது. இது காரமாக இருக்கிறது. மூட்டையை பார்க்க மறந்தேன். அதற்குள் காரமிளகாய் இருக்கிறது என்று சொல்கிறது. ஐயோ, சூடாகவே இல்ல. வணக்கம். ஓ, நன்றி ரேண்ட், நான் நல்லா இருக்கின்றேன். என்ன அது? உங்கள் நாக்கு என்ன? ஓ கடவுளே, என்ன அது? என் நாவு மிகவும் நீளமாகிவிட்டது. அதை என் வாய்க்குள் திருப்பி வைப்போம். வாழ்த்துக்கள். என்னடா இது? பார்ப்போம். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். இந்த நூடுல்ஸ் மிகவும் காரமாக இருக்கிறது. எனவே இதை தண்ணீருடன் சாப்பிடுவேன். மேலும் இது காரமாக இருந்தால் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த அடுப்பை அணைத்து விடுவேன். நான் ஒரு புத்திசாலி. நல்ல வேலை. ஓ ஆமாம். ஓ இல்லை இல்லை இல்லை. என்ன நடந்தது? எனக்கு தண்ணீர் முடிந்துவிட்டது. லென்ஸ்டி, கொஞ்சம் வேணுமா? நீர் எங்கே இருக்குது? எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன். அவர்கள் பேஸ்ட் பாக்ஸியை மிகவும் விரும்புகிறார்கள். எங்களுக்கு ஒரு புதிய பலகாரம் உள்ளது. நாம் அதிர்ஷ்டசாலிகள். அது சரி. அது நியாயமில்லை. என்னுடன் தொடங்குவோம். உள்ளடக்கம். எதை பற்றி? என்ன பிரச்சனை? நாம் சில செல்ஃபிகளை எடுக்கலாமா? ஓ, இது எனது லைவ் ஸ்ட்ரீம். எல்லோருக்கும் வணக்கம். நான் எனிட். இன்று நாம் இந்த சாக்லேட்ஸ் வைக்கும். உங்களுக்கும் இதை பிடித்தால் லைக் செய்யுங்கள். எவ்வளவு இனிமையாக வாசிக்கிறது. அதை முறியடிக்கலாம். அவர் இப்போது மிகவும் நல்ல. நாங்கள் உங்களை அனுமதிக்கிறோம். உங்களுக்கு இறகு. சரி, எல்லாரும் ரெடியாக இருக்கிறீங்களா? ஆரம்பிச்சீங்க. நான் ரொம்ப சூப்பர். இது கையாண்டு நான் உங்கள் ஒளிபரப்பை நுழைய போகிறேன். என்ன? நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன்? எல்லோருக்கும் நன்றி. சுவையாக எதையாவது சாப்பிட்டதே பல வருஷங்கள் ஆகிறது. ருசியாக இருக்கிறது. நாங்கள் அதை ஏற்கனவே விரும்புகிறோம். ருசியானது. அதிசயம். சாக்லேட் எங்க? யாரோ அதை ஏற்கனவே சாப்பிட்டுட்டாங்க. அவர்கள் அதனை அனுபவிக்கட்டும். உங்களோ? நான் அதை திறப்பது குறித்து தயங்கவில்லை. ஓர் காலிபதி. எப்படி அப்படியெல்லாம்? இது நடந்துகிட்டு இருக்க முடியாது. எங்கேயோ ஒருவர் நம்மை முந்தி பெருக்கம் சாப்பிட்டு விட்டாரு.
ஐ நீதான். ஐயோ எனக்கு கிடைச்சிடுகிறது. ஹாரிபிள்ஸ். நான் மிக அதிர்ஷ்டசாலி. ஏனெட், நீ இதை எப்படி சமாளிக்கிறாய் என்று பார்ப்போம். நான் அதை தொட விரும்பவில்லை. தொட்டு பார்க்காதேன். அது காய்ந்து மிகவும் கேவலமாக ஆகிவிட்டது. நேகலேம், அதனால் நான் சுதந்திரம். ஐயோ, சரி, அதை இப்பயாதே பியாரிங்க. மகிழுங்கள். அது அருவருப்பாக இருக்கிறது. இது அடர்த்தியாக இருக்கு. ஓரமாக நின்றுகொள். எனக்கு ஒரு யோசனை உண்டு. உனக்கு என்ன பிரச்சனை? அறிவியல் மருத்துவராக நானும் நுண்ணோக்கியின் கீழ் பார்க்கிறேன். பார்க்கலாம். பின்பற்றுவோம். அங்கே பல கிருமிகள் இருக்கின்றன. நீ நிச்சயமாக அதை சாப்பிட முடியாது. அதை சுத்தம் செய்யலாம். இதை செய்ய நமக்கு கைகளுறை மற்றும் சிறப்பு கருவிகள் தேவை. என் கைகள் மாசுபட வேண்டாம் என்றே நான் விரும்புகிறேன். அனைத்து பூஞ்சை மற்றும் பூஞ்சை பூக்களை அழிக்கும் சுத்தமான ஸ்ப்ரே. இந்த பீங்கான் புதியது போல இருக்கிறது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச நீ